Hello friends, welcome back to my channel Unlimited Webs. நம்ம சேனல்ல வந்து நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். சர்வர், VPS சர்வர், டெடிகேட்டட் சர்வர் பத்தின டீடைல்ஸ் வந்து செட்டிங்ஸ் எல்லாமே வந்து நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 9 பார்ட்ல நம்ம வந்து போட்டுருக்கோம். ஓகேங்களா? cPanel எப்படி இன்ஸ்டால் பண்றது முதற்கொண்டு எல்லாமே நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ VPS சர்வர்ஸ் வந்து பை பண்ணாலோ இல்லை டெடிகேட்டட் சர்வர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஓனாக வந்து செட்டப்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து டீட்டெயிலாக வீடியோஸ் போட்டுருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ தெரிஞ்சவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். அதுமாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். unlimitedwebs.com சொல்லி நம்ம வந்து ஹோஸ்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப சீப்பாக, ரொம்ப பெஸ்ட்டாக, ஃபாஸ்ட் அண்ட் செக்யூரான சர்வீஸாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதுபோக வந்து 24/7 சப்போர்ட்டோட, டேரக்ட் வாட்ஸ்அப் சப்போர்ட்டோட நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ மோஸ்ட்லி இருக்கிறது வெறும் சப்போர்ட் தான். ஸோ நிறைய பேர் வந்து சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறாங்க. என்ன தான் நம்ம வந்து சீப்பாக கொடுத்தாலுமே சப்போர்ட் பெஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லி தான் பார்க்குறாங்க. அந்த வகையில் நம்ம வந்து ரொம்ப சூப்பரான சப்போர்ட்டில் 24/7 இதில் நம்ம வந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். எப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலுமே நம்ம வந்து டக்கு டக்குன்னு ரிப்ளை பண்ணிடுவோம். ஏதாவது எரரோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நம்ம வந்து உடனே சரி பண்ணிடுவோம். சரிங்களா? சரி கைஸ், இந்த விட வந்து நம்ம ரீசெல்லருக்கும் மாஸ்டர் ரீசெல்லருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து வெப் ஹோஸ்டிங்கும் ரீசெல்லருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ வந்து ரீசெல்லருக்கும் மாஸ்டர் ரீசெல்லருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். நிறைய பேர் இந்த ரீசெல்லர் வந்து பை பண்ணுறாங்க. ஸோ பை பண்ணி யூஸ் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மாஸ்டர் ரீசெல்லர் தான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. உங்களை ரீசெல்லர் பை பண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு மாஸ்டர் ரீசெல்லர்னா என்னென்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்காண்டியான வீடியோஸ் தான் இதுவும். ஓகேலா? இதே நீங்கள் வந்து வெப் ஹோஸ்டிங் பை பண்ணிங்கன்னா நம்ம டேரெக்டாகவே நம்மகிட்ட வந்து பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரீசெல்லர் வாங்கி வந்து சில பேர் வந்து விற்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் வந்து வெப் ஹோஸ்டிங் வாங்கிக்கலாம். வெப் ஹோஸ்டிங் அப்படின்னா வெறும் cPanel மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது பேர் தான் வெப் ஹோஸ்டிங். ஓகேங்களா? இது ரீசெல்லர் அப்படின்னா ரீசெல்லர் நீங்கள் பை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வெப் ஹோஸ்டிங் சேல் பண்ணலாம். அது பேர் தான் ரீசெல்லர். சரிங்களா? இதே மாஸ்டர் ரீசெல்லர்னா நீங்கள் வந்து ரீசெல்லரும் சேல் பண்ணலாம், வெப் ஹோஸ்டிங்கும் சேல் பண்ணலாம். அது பேர் தான் மாஸ்டர் ரீசெல்லர். இது நீங்கள் ஆல்ஃபா ரீசெல்லர் பை பண்ணிங்கன்னா நீங்கள் மாஸ்டர் ரீசெல்லரும் சேல் பண்ணலாம், ரீசெல்லர் சேல் பண்ணலாம், அது போக வந்து வெப் ஹோஸ்டிங் சேல் பண்ணலாம். ஓகேங்களா? இது மூணுமே வந்து உங்களுக்கு வந்துடும் ஆல்ஃபாவில். மாஸ்டர் ரீசெல்லர் அப்படின்னா ரீசெல்லரும் சேல் பண்ணலாம், வெப் ஹோஸ்டிங் சேல் பண்ணலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து பிளானில் போய் பார்ப்போம் பாருங்கள். வெப் ஹோஸ்டிங் அப்படிங்கிற பிளான் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 30 ரூபா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஒரு வெப்சைட் ரன் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் cPanel மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த cPanel வச்சு நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் ரன் பண்ணிக்கலாம். இத்தனை GB ஸ்டோரேஜில் நீங்கள் வந்து இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது பேர் தான் வெப் ஹோஸ்டிங். இதே நீங்கள் மாஸ்டர் ரீசெல்லர் நம்மகிட்ட பை பண்ணிங்கன்னா இதே பாருங்கள், 190 ரூபா பிளானு 40 cPanel வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரீசெல்லரில். இது வந்து நீங்கள் 40 cPanel நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுக்கு பேர் தான் ரீசெல்லர் ஹோஸ்டிங். ரீசெல்லர் ஹோஸ்டிங் பை பண்ணி நீங்கள் வந்து 40 cPanel வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம். 40 கிளைண்ட்ஸ் நீங்கள் வந்து பிடிச்சி நீங்கள் வந்து வெப் ஹோஸ்டிங் வந்து சேல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டெவலப்பர் அப்படின்னா நீங்கள் இதை வாங்கி ஒரு ஆள் வந்து ஒரு வெப்சைட் ரன் பண்ணணும், நான் எனக்காண்டி ஒரு வெப்சைட் ரெடி பண்ணணும்னு நினச்சி கூட வந்தாங்கன்னா நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு அமௌண்ட் பேசி இந்த வருஷத்துக்கு இந்த அமௌண்ட்டு சொல்லி பேசி நம்மகிட்ட இது பை பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். இதே மாஸ்டர் ரீசெல்லர் நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஸோ 1350 ரூபா வரும். அன்லிமிட்டட் cPanel, அன்லிமிட்டட் WHM வந்துடும் உங்களுக்கு. இதே மாஸ்டர் ரீசெல்லர் பை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து WHM நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். ரீசெல்லர் பை பண்ணி நீங்கள் சேல் பண்ணும்போது வெறும் cPanel மட்டும் தான் உங்களால் சேல் பண்ண முடியும். இதே மாஸ்டர் ரீசெல்லர் நீங்கள் பை பண்ணிங்கன்னா நீங்கள் WHM சேல் பண்ணிக்கலாம், அதுக்காக cPanel நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே இது நீங்கள் ஆல்ஃபா ரீசெல்லர் பை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், மாஸ்டர் ரீசெல்லரும் சேல் பண்ணிக்கலாம், WHM சேல் பண்ணிக்கலாம், அதுபோல் cPanel சேல் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமே தெரியும். பட் நீங்கள் ஒன் டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக பக்காவாக உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ இதே நீங்கள் தெளிவாக படித்து யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஆல்ஃபா ரீசெல்லர் பை பண்ணிங்கன்னா நீங்கள் மாஸ்டர் ரீசெல்லரும் சேல் பண்ணலாம், ரீசெல்லர் சேல் பண்ணலாம், வெப் ஹோஸ்டிங் சேல் பண்ணலாம். அப்படின்னா இந்த பிளான் நீங்கள் வந்து விற்கலாம். இந்த மாஸ்டர் ரீசெல்லர் நம்ம என்னென்ன பிளான்லாம் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே நீங்களும் விற்கலாம். இதே ரேட்டில் நீங்களும் போட்டு விற்கலாம். அவங்க ரீசெல்லர் நம்ம நல்லா கொடுத்துருக்கோமோ அந்த பிளான் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இது ஃபுல்லாமே நீங்களும் சேல் பண்ணலாம் இந்த அமௌண்ட்லாம். ஓகேலா? இதுக்கு பிறகு தான் டிஃபரெண்ட்டு. ஸோ இன்னும் கிளியராக தெரியணும் அப்படின்னா டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுபோக நம்ம வந்து ரொம்ப சீப்பாக பெஸ்ட்டாக ப்ரைஸில் நம்ம கொடுத்துருக்கோம். 190 ரூபாய் ரீசெல்லர் வந்து 40 cPanel கொடுத்துருக்கோம் அன்லிமிட்டட் ஸ்டோரேஜோட. ஸோ நீங்கள் வந்து வேறு வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள்.
இதே இது கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் நல்லா இருக்கா, சர்வீஸ் நல்லா இருக்கா, அப்டைம் நல்லா இருக்கா எல்லாமே செக் பண்ணிக்கிங்க. நம்ம எல்லாமே சூப்பராக பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து டெடிகேட்டட் சர்வர் கொடுத்துட்ருக்கோம், ஆர்டிபி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. சர்வீஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்கள்கிட்ட வந்து ரீசெல்லர் நீங்கள் பை பண்ணிட்டீங்க, மாஸ்டர் ரீசெல்லர் பை பண்ணிட்டீங்க, நம்மளுக்கு வந்து வெப்சைட் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மளே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அது வந்து 1500 வந்து ஒன் டைம் சார்ஜாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா. ஸோ இதே நீங்கள் மாஸ்டர் ரீசெல்லர் பை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரீசெல்லர் பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ வெப் ஹோஸ்ட் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி ஆயிரும். அது பேர் தான் மாஸ்டர் ரீசெல்லர். நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.